ஹாய் நண்பா, அரசு வங்கியான பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க்ல இருந்து ட்ரெயினி லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நாடு முழுவதும் 635 காலி இடங்கள், நம்ம தமிழகத்திற்கு ஒரு 20 காலி இடங்கள். எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, பியூர்லி மெரிட் செலக்ஷன். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மத்திய அரசு வங்கியான பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க்ல இருந்து பேன் இந்தியா லெவல்ல இப்போ ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரெயினி லெவல் ஜாப் தான், அதாவது அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற ரோலுக்கு தான் இப்போ ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வர ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ரெண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. மற்ற கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் அப்ரெண்டிஸாக போகிற பட்சத்தில் 7,000லேருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் ஸ்டைஃபண்ட் இருக்கும். இந்த மாதிரி வங்கிகளுக்குள்ளே வரக்கூடிய அப்ரெண்டிஸ் ஜாபுக்கு 12,000லேருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எண்ட் ஆஃப் த அப்ரெண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும். அடுத்தடுத்த வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, பியூர்லி மெரிட் செலக்ஷன் தான். எலிஜிபிலிட்டி சொல்கிறேன், கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. நாடு முழுவதும் 635 காலி இடங்கள் இருக்கக்கூடிய காலி இடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 29 மாநிலங்கள் வாரியாக காலி இடங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்திற்கு 20 காலி இடங்கள், அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்கினுடைய 20 கிளைகளில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே எலிஜிபிள் தான். குறைந்தபட்ச வயது 20 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி எஸ்சிஎஸ்டி அப்படின்னா 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 வருடங்கள் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஜாபோடைய ரோல் அப்ரெண்டிஸ் தான், அதாவது ஒரு ட்ரெயினி கேட்டகரியில் ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். பீரியட் ஆஃப் ட்ரைனிங் லைக் 1 இயர் மட்டும்தான், அதாவது 12 மாதங்கள் மட்டும்தான் நீங்கள் ட்ரெயினி கேட்டகரியில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணுவீங்க. சம்பளம் ஸ்டைஃபண்ட் கேட்டகரியில் மந்த்லி உங்களுக்கு 12,300 ரூபாய் கிடைக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு அலவன்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபிக்ஸட் சேலரி மந்த்லி 12,300 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் ஹார்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டைமில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். மாதத்திற்கு ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கேஷுவல் லீவாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ வருடத்திற்கு ஒரு 12 நாட்கள் உங்களுக்கு கேஷுவல் லீவ் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய ஹாலிடேஸ் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கும் அந்த டைமில் லீவ் தான் இருக்கும். கல்வி தகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாபுக்கு எனி டிகிரி எனி டிசிப்ளின், ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும். இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அடிஷ்னலாக இப்போ நம்ம தமிழகத்தில் 20 காலி இடங்கள் இருக்கிறதுனால லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு, அதாவது தமிழ் நல்ல பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் அட்லீஸ்ட் தமிழை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, பியூர்லி மெரிட் செலெக்ஷன் தான். நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஒரு ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜாபுக்கு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதாவது அப்ளை பண்ணுற நண்பர்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுடைய 12th மதிப்பெண்களை வைத்து ஃபைனல் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வைஸாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளவு காலிடங்கள் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்களும் ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துருங்க. இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய கண்டிஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 100 ரூபாய் ப்ளஸ் அப்ளிகேஷன் டேக்ஸ் அண்டு பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இருக்கும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்க்கு 200 ரூபாய் ப்ளஸ் அப்ளிகபிள் டேக்ஸ் ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். எப்படி அப்ளை பண்ணுறது? பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்கினுடைய அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு அதில் கெரியர் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். பிஃபோர் அப்ளிகேஷன், அதாவது அப்ளை பண்ணுற எல்லாருமே கவர்மெண்டினுடைய apprenticeship india.gov.in அப்படி இல்லைனா nats.education.gov.in இந்த போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். என்ரோல்மெண்ட் ஐடியை கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான், எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருங்க. அண்ட் ஒரு டிக்ளரேஷன் ஆல்சோ கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இமேஜ் எல்லாமே ஜேபிஇஜி ஃபார்மெட்லேயும், டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க.
நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளவு காலியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு மொத்தமாக 20 காலியிடங்கள், அதில் சென்னையில் 15 காலியிடங்கள் இருக்குது, காஞ்சிபுரத்தில் 5 காலியிடங்கள் இருக்குது. ஸோ தமிழகத்தில் 2 மாவட்டத்தில் தான் வேலை வாய்ப்பு. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி இன்டர்வியூ கிடையாது. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் அப்படிங்கிறதுனால இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.